எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தோ இல்ல எங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்தோ இல்ல. நான் சுயமா சுயமா ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்சு போராடி சம்பாரிச்ச சொத்து. இத நான் தங்கம் பேர்லயும் எழுதலாம், இல்ல ஏதாவது அநாத ஆசிரமத்து பேர்லயும் எழுதலாம். அத என் மக அருள்மணியே கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ யாரு? நீ யாரு? சுண்டக்கா. நீ சொல்லிட்டங்கிறதுக்காக எனக்கும் தங்கத்துக்குமான உறவு அசிங்கமான ஆபாசமான உறவு ஒண்ணு இல்ல. நிஜமாவே நிஜமாவே ஒரு பாசமான அப்பங்கிற உறவு தான் இருக்கு. ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்த எல்லா அப்பனும் அடுத்தவங்க பொண்ண தாம் பெத்த பொண்ணாதான் பாப்பாங்களே தவிர ஆபாசமா பார்க்க மாட்டாங்க. அப்படி பாக்குறவன் நல்ல ஒழுக்கமான சுத்தமான ஆம்பளையாவும் இருக்க மாட்டான். உன்னால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுத்தல் வந்துகிட்டே இருக்க வேண்டாம். மொத்தமாவே சொல்லிடுறேன், தங்கத்தோட கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு இந்த ஊரை வேடிக்கை பார்க்கிற மாதிரி நடக்கத்தான் போகுது. அத பார்த்து ரசிக்கிற பொறுமை இருந்தா நீ இங்க இரு. இல்ல என் மகனை கூட்டிட்டு நீ தனி கொடுத்துட போயிட்டே இரு. அன்னைக்கு பேச்சு முத்தி நீ ஏன் தனி கொடுத்துட போறேன்னு சொன்ன. அப்ப நான் போக வேண்டாம்னு தடுத்தேன். இப்ப நானே சொல்றேன், நீ உன் புருஷனோட தாராளமா தனி கொடுத்துட போலாம். உன் பேச்ச கேட்டு என் மகனும் அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளையே பிறக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அத்தை. நான் பேசாம ஊருக்கே போயிடுறேன். ஏய் வாய மூடு. அவள மாதிரி தத்து பித்துன்னு உளராத. அவன் நினைச்சு இந்த வீட்ல ஒரு மண்ணும் பண்ண முடியாது. பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி அடிச்செல்லாம்.